ஹாய்ங்க. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி கோயிலுக்கு தான். இதை நான் வீடியோ எடுத்தேன். வாய்ஸ் வந்து கீழே ஏதோ சாங்லாம் கேட்குற வரைக்கும் வாய்ஸ் கட் பண்ணிட்டேன். வாங்க கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா, சென்னை உன்னை போடா வெண்ணெய் என்பது. வெயில் உண்மையிலே தாங்க முடியலைங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்துட்டேங்க. பஸ்ஸை பிடிச்சி சிறுவாபுரி கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், கோபுரம் பார்த்தாச்சு. வெளியே பார்த்திங்கன்னா வெளியவே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. நமக்கு உள்ளே போனால் தான் தெரியும். கூட்டமாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. சண்டே நான் இது வரைக்கும் வந்ததில்லை. நான் இப்போ தான் சண்டே வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைமு. ஆனால் சண்டே பார்த்தா இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. 50 ரூபா டிக்கெட்டில் போகலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே மயிலர்கள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதை ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோவை எடுத்தாச்சு. இப்போ வாங்க உள்ளே போகலாம். எவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னு தெரியல. சண்டேயில் டியூஸ்டேயில் கூட்டத்தில் வராதிங்க. வந்தால் மதியத்துக்கு மேலே கூட்டம் குறைவாயிடுது. நிற்க முடியல, க்யூ போயிட்டே இருக்குது. 50 ரூபா டிக்கெட்டில் ஃபஸ்ட்டு போயிட்டு பொது தரிசனம் ஃப்ரீயாகவே இருக்குது. அதிலே நான் போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் பொது தரிசனத்துலேயே உள்ளே போயிட்டு, இது தெரியுதுங்களா, அங்கே நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே தான் பொது தரிசனத்தில் போகிறவங்க நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கீழே வந்து அந்த 50 ரூபா டிக்கெட்டு. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. நான் இது ஹைட்டாகவே இருக்கிறதால சாமி நல்லாவே பார்த்தேன். நல்லாவே சாமி தரிசனம் பண்ணியாச்சு. பாருங்க, 2 க்யூ உள்ளே வராங்க. இப்படியே சாமி பார்த்துட்டு நம்ம இந்த பக்கம் அப்படியே வெளியே வந்துட வேண்டியதான். இப்போ மற்ற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கோயில் சுற்றிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக உட்காரலாம். இன்றைக்கி இல்லை. சாமி பார்த்துட்டு வெளியே வந்தேன். அதை ஒரு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க, வாங்கியாச்சு. வாங்கிட்டு போய் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம அன்னதானம் போடுற இடத்துக்கு போவோம். எப்போவுமே அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் போவேன் நான். அதான் நாங்கள் போவோம். நம்ம எத்தனை முறை சாமி பார்த்தாலும் நமக்குங்க சலிக்காது. முருகர் மட்டும் சுற்றி கோபுரம் சுற்றி எங்கே போனாலும் வேண்டிகிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி தான் நடந்தது. ரொம்ப திருப்தியாக சாமி பார்த்தாச்சு. அந்த பிரசாதமும் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் சாமி அந்த கோபுரம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம அன்னதானத்துக்கு நின்றுட்டுருக்கோம். கோயிலுக்கு பேக் சைடு இந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் அன்னதானம் கூட இருக்குது. அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். நிறைய கூட்டங்க. நாங்கள் வந்து 2வது பந்தி சொல்லுவாங்களே, அது 2வது சாப்பாடுக்கு தான் போய் சாப்பிட்டோம். ஏன்னா அவ்வளோ கூட்டம். எப்போவுமே கோயிலுக்கு போனால் மனசு நிறைய சாமி பார்த்துட்டு வயிறு நிறைவாக சாப்பிட்டு வரணும். 2வது பந்திக்கு போய் நல்லா திருப்தியாக அன்னதானம் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பாடு தான் வீடியோ எடுக்க முடியல. அன்னதானம் நமக்கு அடுத்து நிறைய பேர் இருக்கிறதால நான் வீடியோ எடுக்கல. டக்குன்னு சாப்பிட்டு வரதான் பார்க்க முடியும். என்னென்ன போட்டாங்கன்னா சாதம், சாம்பார், ரசம், மோர், பாயசம், வடை, பொரியலுங்க. இதை போட்டாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. எப்போ எங்கே கோயிலுக்கு போனாலும் மனசு நிறைவாக சாமி பாருங்கள், நம்ம வயிறு நிறைவாக சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக வீட்டுக்கு வரணும். அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதாங்க. நீங்களும் சிறுவாபுரி போய் சாமி தரிசனம் பண்ணுங்கள். பாய். வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கோயிலுக்கு போய் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க, நிறைவேறும்.